வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம இந்த வீடியோல பாருங்க, சத்தியம் டிவியில வந்து நியூஸ்ல வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க நீட்டு சம்பந்தமா. நம்மளுடைய Dr. M. Thambidurai. Dr. M. Thambidurai. Thank you very much, sir. Honorable Minister mentioned my name. I appeared before the Radhakrishnan Committee. That's a fact. Sir, I want to know from the Honorable Minister, because of this coaching centers of Mashroom coaching centers, NEET examination, other centers, the students of the +1 not attending classes, they are going there. And also because of the aspiration of the students going there to get admission for MBBS and other courses, that these centers, all the root cause for this kind of leakages may be there, I doubt. இதுல இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் மினிஸ்டர் கிட்ட இந்த கிளாரிட்டி கேட்கிறாரு ஹவுஸ்ல. டாக்டர் எம் தம்பிதுரை ஏடிஎம்கே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோட்டா அப்படின்ற ஒரு இடத்துல நிறைய பேர் ஆஃப்டர் 11 and 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் சீட்டு ஐஐடி சீட்லாம் வாங்கிட்டுக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அங்கே போய் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரியான நீட் கோச்சிங் சென்டர்ஸோ இல்லை ஐஐடி கோச்சிங் சென்டர்ஸோ தான் இட்ஸ் எ ரூட் காஸ் அந்த பேப்பர் லீக்குக்கு லாஸ்ட் இயர் நடந்ததுக்கு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும். அந்த மாதிரியா இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் வந்து ஏன் பேன் பண்ணக்கூடாது கவர்மெண்ட்டு, பேன் பண்ண வேண்டியதான கோச்சிங் சென்டர் அப்படின்ற மாதிரி சார் வந்து சொல்றாங்க. இந்த கருத்து வந்து ஏற்கக்கூடிய கருத்து தான். ஆனால் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் அப்படின்றப்பதான் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா வருது. கொஸ்டின் பேப்பரு என்டிஏ ப்ரிப்பேர் பண்றாங்க, என்டிஏல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகணும் இல்லையா? ஆனால் சார் சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு புரியல, அந்த கோச்சிங் சென்டர் தான் அந்த லீக்கேஜ் பண்ணுது அப்படின்றாங்க. அப்போ அந்த கோச்சிங் சென்டர் லீக்கேஜ் பண்ணுறதுனா அப்போ என்டிஏக்கும் அந்த கோச்சிங் சென்டருக்கும் ஏதாவது வந்து கனெக்டிவிட்டி இருக்குமா? அதனால தான் சார் மென்ஷன் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல. ரைட்டா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. I may correct or not. These centers are quota, other place what people, Tamil Nadu people are going to quota, right examination. Some people are, because your state going, why they are going? Now the question, centers, there is, first, let the other government come forward to ban these coaching centers. Because to even get the primary school, we have to get the permission. But coaching centers, commercially they are running, lakhs of money people are losing. Whether the government come forward first to ban this kind of coaching centers. இதில் இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னு பாருங்க. கோச்சிங் சென்டர் வந்து லட்சக்கணக்கான பணத்தை வந்து கொள்ள அடிக்கிறாங்க, அப்படிதான் எடுத்துக்கலாம். ரைட்டா? எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. இதில் இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, இது அமைச்சர் பதில் சொல்லுவார் இதுக்கு. இதில் இன்னொன்று பார்க்கணுன்னா, கோச்சிங் சென்டர் எடுத்துக்கிறாங்கன்னா எஜுகேஷன் வந்து ஸ்கூலில் சொல்கிறதே நல்லா இருந்ததுன்னா ஏன் ஒரு பையன் வந்து ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகணும்? அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது எங்கேயோ இருக்குல்ல. கோச்சிங் சென்டரை தூக்கிறதுல இருக்கா, ஸ்கூலை வந்து நல்லா வந்து டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணி இந்த அளவுக்கு வந்து நம்ம குழந்தைங்களை எக்யூப் பண்ணுறதுல இருக்கா அப்படின்றதும் என்னுடைய இது ஒரு கொஸ்டின். என்னன்றதை பாருங்க. Which may be the root cause for these leakages. Thank you. Manya Mantri ji. Sir, Upsavapati Mohoday, as I mentioned, Dr. Thambidurai, one of the senior member of this house, and he participated in that discussion. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓஎஸ் எஜுகேஷன் சுகுந்தா மஜும்தார் அவர் வந்து இதுக்கான பதில் சொல்றாரு. இதுக்கான பதில்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. நான் திருப்பியும். So he, according to his opinion, the coaching center may be one of the reason of this kind of leakage. So we have made some கோச்சிங் சென்டர் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றாரு. அவர் சொன்னது கோச்சிங் சென்டர் தான் ரீசன் சொன்னாரு. பட் மினிஸ்டர் சொல்றப்ப என்ன சொன்னாரு, கோச்சிங் சென்டர் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். அப்ப வேற யாரோ கூட இதுல இன்வால்வ் இருக்கு. அதை நம்ம சொன்ன மாதிரி என்டிஏல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் யாரோ ஒருத்தர், எல்லாரும் கிடையாது, யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கோச்சிங் சென்டருக்கு அவங்க லீக் பண்றாங்கன்னா அந்த கோச்சிங் சென்டருக்கு எங்க இருந்து வந்திருக்கணும், அந்த லீக்கேஜ் எங்க இருக்கணும்ன்றத ஒண்ணு. அந்த மாதிரி இருந்ததுன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்றாரு. As I mentioned in my previous answer, that in the act, the Public Examination Prevention and Unfair Means Act, we have made some act through which we can punish those people who will try to breach in the system, and we are trying to
கண்டிப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பண்றாங்க பிரிட்ஜ் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்கள பனிஷ் பண்றதுக்கான ஆக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாங்க. பிளஸ் strengthen our system so that no one can breach into our system of examination. And we are, even NTA is using CCTV. They use the metal detector for the students for the எக்ஸாமினேஷன் வென்யூல வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி மெட்டல் டிடெக்டர் மூலமா என்னெல்லாம் எடுத்துட்டு போறாங்க இதெல்லாம் செக் பண்றாங்க. இதெல்லாம் வந்து அவர் சொல்றாரு கரெக்ட்டா ப்ராப்பரா தான் and they are taking several steps. And the Radhakrishnan committee also, they have recommended that there should be a relationship between the state government and as well as the central government. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சில பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த வருஷம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 30 நாள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, திருப்பியும் க்ளோஸ் பண்ணாங்க, திருப்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏன்னா அதில் நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அதை கட் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் 30 நாளில் கொடுத்துட்டாங்க. அது அருமையான இது. அதே போல் எந்த ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி குழந்தைக்கு இருக்கோ அந்த ஸ்டேட்டில் தான் எக்ஸாம் எழுதணும். ஆனால் லாஸ்ட் இயர் என்னாச்சு, வேறு இடத்துலலாம் போய் வந்து எழுதினாங்க. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கெல்லாம் போய் எழுதினாங்க. அதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு ராதாகிருஷ்ணன் கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணது, அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. Government for conduction of this kind of examination. Even to implement this recommendation of Radhakrishnan committee, we made one steering committee with 4 members. That steering committee is looking after the recommendation, how they are getting implemented. And they are observing, they have already conducted 3 meetings. சரியா, இது மாதிரி நிறைய அது ராதாகிருஷ்ணனோட கமிட்டியோட பரிந்துரையை எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐயா தம்பிதுரை சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டரை பேன் பண்ணணும் அப்படின்றத நான் வரவேற்கிறேன். ஏன்னா த்ரூ அவுட் இந்தியாவில் ஸ்கூலோட சிஸ்டம் பக்காவாக இருந்ததுன்னா கோச்சிங் சென்டர் பக்கம் யாருமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட அதை வந்து பரிசீலிக்க முடியுமா அப்படின்றது நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கோச்சிங் சென்டரை வந்து ஏன் பேன் பண்ணிடக்கூடாது, நீட்டே நம்ம வேணாம்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில். அப்போ ஏன் கோச்சிங் சென்டர் நம்ம என்கரேஜ் பண்ணணும்? ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம தான் அகெயின்ஸ்ட் இல்லை, கோச்சிங் சென்டரை வைக்கக்கூடாதுன்னு நம்ம அதுக்கு ஒரு ரூல் போட்டு பண்ண முடியுமா, பண்ண முடியாதா தெரியல. அதை வந்து மக்களுடைய பார்வைக்கு விட்டுறோம். தேங்க்யூ.